வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்தி தன்னோட பவரை வந்து காட்டுறாப்புல. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பணம் தராத அளவுக்கு என்னென்னலாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்துக்கிட்டே வந்து பண்ணுறாங்க. என்னது, நம்ம போய் பேங்க்கில் வந்து கேட்டோம், இப்போதைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து கடன் கொடுப்பாங்க, அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வரப்போ சிவனாண்டிக்கு இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க. அவர்கிட்டயும் வந்து பணம்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த இடத்துல அவர்கிட்டயே வந்து சொல்லி வச்சிடுறாங்க போல இருக்கு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி வந்து நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே கேட்குறாங்க, நான் இது மாதிரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு தான், ஆனால் நீங்கள் கேட்குறது பெரிய விஷயம். ஒரு ரூபானா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் 5 ரூபா இருக்கிறப்ப என்னால் ரெடி பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா 5 ரூபா தேவைப்படுது. அவர் தான் 1 வாரம் கழித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காப்புல. சரி, நம்ம பேங்க்குக்கு போயிட்டு அப்புறமேட்டே வந்து கொடுத்துருவோம், இதை வந்து தொழிலாளர்கள்கிட்ட வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. கார்த்தி யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது, ஆனால் இப்போன்னு பார்த்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வந்து எடுக்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதெல்லாம் சரி வருமா வராதா ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி சந்திரகலா தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்க பாதிக்கலாமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கே. சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பணத்தை வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு, அத்தை எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே இவன் எங்கே வெளில போவான், ஒரு வேளை சதி திட்டத்தை கண்டுபிடிச்சி சாமுண்டேஸ்வரிக்கு வந்து எடுத்து கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பணத்தை. அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க எல்லோரும் காரில் போயிட்டுருக்குறாங்க. அருணுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்கிறா கார்த்தி, என்ன வேணும், எனக்கு அவசரமாக 5 ரூபா எனக்கு வேணும், எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடா எதுக்குடா 5 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அண்ணன். நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, சரிடா அத்தைக்கு நம்ம உதவி பண்ணாட்டா வேறு யார் உதவி பண்ணுவா, நம்ம பார்க்காத பணமா, 5 ரூபா போதுமா கார்த்தி, இதுக்கே நான் எப்படி கணக்கு சொல்ல போகிறேன்னு தெரியல, நீ வேறு 10 ரூபா 15 ரூபான்னு தூக்கிட்டு வந்துடாத அப்படின்னு கார்த்தி வந்து சொன்னோன்னே, சரிடா சரிடா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மயில்வாகன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னப்பா எல்லாமே வந்து கரெக்டாக உனக்கு கிடச்சிச்சா அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் தான் ரெடி பண்ணி தரலான் இருக்கேன். சரிப்பா, இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, சொல்லுங்கள். ஆல்ரெடி உன் மேலே சந்தேகத்தில் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி, நீ வேற இப்போல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கியேன், அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும், இது கூட தெரியாமையா நான் இருப்பேன். ஆனால் அவங்க ஏமாந்து போயிடுவாங்க, அவங்கள ஏமாற்ற அடைய நான் விடவே மாட்டேன். எனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்கள யாரையுமே எனக்கு கீழே நான் நினச்சதே இல்லை, சொன்னதை நிறைவேற்றுவேன். இப்போ அவங்க ஏமாந்து போகிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த விஷயத்தினால உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது. நீ தெளிவாக இருந்தால் போதும்ப்பா, நான் எதுக்கும் உன்கிட்ட வந்து சொன்னேன், உனக்கு ஐடியா சொல்கிற அளவுக்குலாம் நான் கிடையாதுன்னு மயில்வாகனன் சொன்னேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்கள நம்ம தான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. ஏதோ அக்கானால் இந்த வாட்டி எந்த திட்டத்தையும் வந்து செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லார் மத்தியிலையும் உனக்கு பேரும் புகழும் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் நான் இப்போ மாற்றி காட்டுறேன், இனிமேட்டுக்கு நான் வச்சது தான் இங்கே சட்டங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கடா இருக்க, காரில் வந்துகிட்டு இருக்கேன்டான்னு சொன்னேன். கார்த்திக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பையில் ஒரு 2-3 பை வந்து கொடுக்குறாங்க. என்னடா கரெக்டாக இருக்குல்ல, கரெக்டாக இருக்குது கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நீ எப்படி வந்து சமாளிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே ரகசியமாக ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரி கார்த்தி, பிளான் எல்லாமே ஓகே தான், கொஞ்சம் உஷாராக இரு, உன்னை தேடி வர தீபதிங்கிறவங்க எல்லாம் வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்க வேற யாருமே இல்லைடா, அவங்க நான் ராஜாவா கார்த்தியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சாமுண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ண ஆளுங்க. என்னது அப்படியா, அப்படி ஏன் கார்த்தி இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு தான் மற்றவங்க மேலே அன்பு பாசம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குமே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லார் மேலேயும் அன்பு காட்ட தான் செய்வேன், என்ன பண்ணுறது, நம்ம மாட்டிக்காத இருந்த அளவுக்கு பார்த்துக்க, நானே கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன், இவங்களுக்காக சொன்னதாக கூட இருக்கட்டும், கவலை இல்லை, பாவண்டா அவங்க, இதை நம்பி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்லாம் இருப்பாங்க அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி கார்த்தி பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சந்திரா பாத்தியா சந்திரா, நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபா சொத்து இருக்குது, அவ்வளோ ரூபா சொத்து இருந்தோம் நம்மளால் எந்த விதமான முயற்சியும் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அவங்கக்கிட்ட இல்லைன்னு சொல்ல போகிறேன், என்னை நம்பி இருக்கிறவங்க ஏமாந்து போக போகிறாங்க சந்திரா, அதை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது. அக்கா நீ சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்கக்கா, நீ சொல்லி அவங்களுக்கு புரியாதான் என்ன
அப்படின்னு சொல்லும்போது நம்மளை மீறி அவங்களால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் திமிரா வந்து சந்திரா பேசிகிட்டு இருக்காங்க. முடியாதுன்னு சொல்லுக்கா, நான் தான் அதுக்கு ஆரம்பத்திலேயே இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். உன் மாப்பிள்ளை பேச்சை கேட்டு நீ தான் இப்போ தர்ம சங்கடத்தில் வந்து மாட்டிக்கிட்ட. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. 5 ரூபாலாம் பெரிய விஷயம். வருஷம் ஃபுல்லாக அவங்களால தானே நம்ம சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி பணத்தை எடுத்துகிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அருமையாக ஒரு திட்டத்தை வந்து போட்டு வச்சுருக்காரு கார்த்தி. இதுபடியே வந்து நடந்துக்கிட்டா நிச்சயம் அவங்க எல்லாருக்கும் சந்தேகமே வராது அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜரை பார்க்கறதுக்காக வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி. கார்த்தியோட திட்டம் என்னென்னா மேனேஜரே வந்து பணம் எடுத்து கொடுத்த மாதிரி தான் இங்கே சொல்லலான் இருக்காங்க. மேனேஜரை வந்து போய் பார்க்கலான் இருக்காங்க. பார்த்த உடனே டக்கு டக்குன்னு அந்த இடத்துல மேனேஜரை பார்த்து பேசிடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் தெரில. சார் 2-3 பேர் வந்தாங்க, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு. நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேன். சரி சார், நீங்கள் இப்போதைக்கு எந்த விதமான உதவியும் செய்ய வேணாம், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், என்னோடய பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். இனிமேட்டு உங்களுக்கு நான் எடுத்து தர முடியாது. அப்படியே கொடுத்தா கூட நாளைக்கு காலையில் தான் கொடுக்க முடியும். சார், நானே பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன். சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த பணத்தை ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் இந்த பணத்தை வந்து கொடுத்த மாதிரி சொல்லுங்கள். அது போதும். இது எல்லாம் ஈஸ்வரியோட பணம்னு மட்டும் சொல்லுங்கள் சாருங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. சரிப்பா, நீங்கள் என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வரத்துக்கு முன்னாடி கட்டுக்கட்டாக வந்து பணத்தை வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருங்க, நானே உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இல்லை அத்தை கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு வெயிட் பண்ண சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. அத்தை வந்துட்டாங்க. வந்த உடனே அப்படி பார்க்குறாங்க. வாங்க அத்தை, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டுருங்க, எல்லாருக்கும் பணத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இது என்ன சாதாரண விஷயமா? 5000 10,000 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, இது 5 கோடி மாப்பிள்ள, என்னாலே ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சந்திரகலா தான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு, உன்கிட்ட கோடி கணக்கில் வந்து பணம் இருக்குது, அதை இங்கே காட்டிட்டல்ல, இவங்களுக்காக யோசிச்சியே என்கிட்ட வசமாக சிக்கிட்டேன்னு சொல்லி, பாத்தியா இவன் சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் ரெடி பண்ண முடியாது. எங்கள் அக்கா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படி இருக்கும்போது எங்கள் அக்காவே சிரமப்படுறப்ப நான் தான் அப்பையிலேருந்து சொன்னேனே, இவன் சாமுண்டேஸ்வரியை உனக்கு எதிரி, நீ தான் நம்ப மாட்டேன்ட்ட. அபிராமியோட வாரிசு. அபிராமி நம்மளை விட பல மடங்கு கோடீஸ்வரி. அதுவும் இவன் இருக்கானே எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் தெரியுமா அப்படின்னு கார்த்தி வந்து வசமாக வந்து சிக்க வைக்கிறாங்க. செம காமெடியாக வந்து கார்த்தி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள சொல்லுங்கள் மாப்பிள்ள, எப்படி இந்த பணத்தை வந்து ரெடி பண்ணீங்க? ஒருவேளை யதார்த்தமாக வந்து இவர் நம்ம வீட்டு பணமா இல்லை கடன் வாங்கினாரான்னு தெரியாமல் நம்ம எதுவும் வந்து சந்திரா சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. எனக்கும் சந்தேகம் இருக்குது. சொல்லுங்கள் மாப்பிள்ள, இது ஒன்றும் சாதாரண ஒரு பணம் இல்லை. இப்படி நக்கலா சிரிக்கிறதுனால என்ன ஆக போகுது? சொல்லுப்பா சொல்லு, ஏதாவது ஒரு கதை சொல்லுவையே, அந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நானும் எங்கள் அக்காவும் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பணத்தை முதல்ல கொடுங்க. இல்லை மாப்பிள்ள சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது நம்ம பணம் தான். என்னப்பா நம்ம பணங்கிறிய, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சந்திரகலாவும் ஈஸ்வரியும் கேட்குறப்ப, மேனேஜர் சார் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். மேனேஜர் வந்து கொடுத்தாரு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரிக்கே ஆச்சரியமாக போச்சு. இது நம்ம பணமா மாப்பிள்ள? ஆமாம், நான் தான் மேனேஜரை பார்த்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டி தான். அதனால தான் இவர் இப்படி வந்து அசந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அங்கே நடந்ததே வேறங்கிற மாதிரி உண்மையெல்லாம் மாற்றி சொன்னோன்னே இது எல்லாத்துக்கும் ஆமாம் சாமின்னு மேனேஜர் வந்து சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்ச உடனே நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன், எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளை ஏதாவது குத்தம் குறை சொல்கிறது தான். அத்தை, நமக்குள்ளே எத்தனை வேணாலும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் பாவம் அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள காக்க வைக்காதீங்க, இந்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாருக்கும் கை நிறையா வந்து பணத்தை வந்து அள்ளி அள்ளி வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சந்திரகலா வந்து திருப்பியும் ஏமாந்து போயிட்டாங்க. எப்பட்றா இதெல்லாம் சாத்தியமாச்சு? இது இவனோட பணம் தான், ஆனால் மேனேஜரை வச்சு போய் சொல்ல வச்சுட்டாங்க. இதை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் அக்காட்ட நிரூபிக்க முடியாதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.